இங்க பாக்கியாட்டியுமே அந்த நர்ஸ் வந்து நீங்க சைன் போடுங்க. சொல்லப்போனா நீங்க சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் கோபிக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது கேட்டோனே இங்க பாக்கியாவுமே பதறி போயிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க நம்ம ராதிகாட்ட பேசுவோம். ராதிகாவை ஃபோன் பண்ணி வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே அவளால தான் என் பையன் பாதிக்கப்பட்டிருக்கான். அவளால தான் இவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கணும். அவளாம் இங்க வரவே வேண்டாம். நீ முதல்ல போடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியாவுமே இருந்துட்டு இல்ல நம்ம பண்றது தப்பு. சொல்லப்போனா அவங்களோட உரிமையை இப்ப நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இது உண்மையிலுமே எனக்கு வந்து ரொம்பவே ஃபீல் ஆகுது. வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் எல்லுமே இருந்துகிட்டு, அம்மா இப்போதைக்கு அப்பாவோட உயிரை காப்பாத்தணும், நீங்க சைன் பண்ணி தான் ஆகணுமா, தயவு செஞ்சு சைன் பண்ணுங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்க கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு பாக்கியமே சரி வேற வழி இல்லாம அவங்களுமே சைன் போட்டு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கோபிக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக எல்லா விஷயத்தையும் தயார் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்றதுனால நிறைய பெரிய டாக்டரையுமே வர வைக்கிறாங்க. வச்சு இந்த பக்கம் கோபிக்கு ஆபரேஷனுக்கு எல்லாமே தயாராயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க எப்பவும் போலயே ராதிகாவுமே போனை சுவிச் ஆன் பண்றாங்க. அப்ப கரெக்டா அவங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கோபி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 8 மிஸ் கால் வந்திருக்கு அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னு ராதிகாவுமே சரி எதுக்காக இவர் பண்ணிருக்காரு, ஏன் இந்த அளவு பண்ணிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப கரெக்டா மையவுமே இருந்துகிட்டு, அம்மா அப்பா நைட்லாம் வீட்டுக்கு வரவே இல்லை, அது மட்டும் இல்லாம அப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியல, கொஞ்சம் கால் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ராதிகா, அவர் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, அவரே வந்துருவாரு, நீ போய் வேலையை பாரு மையோ அப்படின்னு சொல்லிட்டு மையோவை தன்னோட வேலையை பார்க்க சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ராதிகாவோட அம்மாவுமே, என்னாச்சு மாப்பிள்ளை இவ்வளவு நேரம் வராம இருக்க மாட்டாரு, என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோபியோட போனுக்கு இந்த பக்கம் வந்து ராதிகாவோட அம்மா கால் பண்றாங்க. அப்ப அந்த பக்கம் பாக்கியமா எடுத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாக்கியோட குரலை கேட்டவொடனே இங்க ராதிகாவோட அம்மாவுமே, கோபியோட போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, நீ எப்படி கோபியோட போன்ல இருந்து பேசுற அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் ராதிகாவுமே இருந்துகிட்டு, என்ன இது யாருமே வீட்டுல கால் எடுக்க மாட்டீங்களா, பெல் அடிச்ச கூட யாரும் வெளியில வந்து பார்க்க மாட்டேன்றீங்க, இங்க கோபிக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராதிகாவோட அம்மாவுமே பதறி போயிட்டு, என்னாச்சு மாப்பிளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியாவுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் ராதிகா அம்மாட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி அவருக்கு நைட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததும் அப்போ உங்களுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு, நீங்க யாருமே கால் எடுக்காததுனால அதுக்கப்புறம் எனக்கு ட்ரை பண்ணாரு, நான் எடுத்துட்டு இப்போ நான் தான் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த பக்கம் வந்து ராதிகாவோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு அவங்களுமே ரொம்பவே பதறி போயிட்டு ராதிகாட்ட போயிட்டு, ஏய் ராதிகா இந்த மாதிரி மாப்பிளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாமா, சொல்லப்போனா மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா, அதுவும் பாக்கியா தான் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவொன்னு ராதிகாவுமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. உடனே மையோவை கூட்டிட்டு வேக வேகமா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. இங்க கிளம்பி வந்து இங்க என்னாச்சு கோபி எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே கரெக்டா அந்த ஐசியூ ரூம் முன்னாடி வந்துடுறாங்க. வந்துட்டு ரொம்பவே பதட்டமோட அந்த ஐசியூ டோரை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே இருந்துகிட்டு ரொம்பவே டென்ஷனோட, நீ எதுக்காக வந்த, என் பையன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்னு பார்க்க வந்தியா, எல்லா விஷயத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு வரியா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ராதிகாவுமே, இங்க பாருங்க நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ண கிடையாது, இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா தெரியும் தெரியும், சொல்ல போனா என் பையன் உனக்கு கால் பண்ணி சலிச்சு போய் நீ கால் எடுக்காததுனால பாக்கியாக்கு கால் பண்ணி பாக்கியா மூலமா தான் இன்னைக்கு அவனோட உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு என் பையன் மேல நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கீங்க, அதை பார்த்தாதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா கிட்ட ரொம்பவே நக்கல் அடிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராதிகாவும் இந்த பக்கம் பாக்கியாட்ட போயிட்டு, பாக்கியா நீங்களா போய் அவங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியாவுமே இருந்துகிட்டு, ஆமா ராதிகா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அவங்க காமா தான் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவருக்கு இப்போதைக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து சக்சஸ் ஆனா மட்டும்தான் அவருக்கு நல்லா ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டவனுங்க ராதிகாமே ரொம்பவே கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்படி போய் அவர் மேல இருக்கிற கோபத்துல போன் எடுக்காம விட்டுட்டேனே, நான் இப்படி போன் எடுக்காம விட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய விஷயமா போயிடுச்சு, இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தலையில அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே இருந்துகிட்டு, எதுக்காகமா அழுகுறீங்க, அழாதீங்க, கண்டிப்பா அப்பா ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. ராதிகாவும் தன்னை அம்மான்னு சொல்லி கூப்பிடுறத பார்த்த உடனே இங்க ராதிகாக்குமே பயங்கரமா வந்து ஃபீல் ஆகுது. சொல்லப்போனா நீ என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கட்டி பிடிச்சிட்டு, என்ன மன்னிச்சிருமா, சொல்லப்போனா நான் உன்னை பத்தி தான் அவர்கிட்ட பேசி அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இனியாவுமே இருந்துகிட்டு, இல்ல நீங்க மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது, நானும் தான் அப்பா பண்ண தப்பு எல்லாமே சொல்லி இந்த மாதிரி உங்களால தான்ப்பா நாங்க கஷ்டப்படுறோம், எங்க கஷ்டத்துக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு அவருக்கு புரிய வச்சேன், சொல்லப்போனா அந்த விஷயம் தான் அவருக்கு ரொம்பவே மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கிடையாது நான் தான் சொல்லிட்டு இது மாதிரி மாறி அவங்க மேல பழி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு ஃபார்ம்ல சைன் வாங்குறதுக்காக அந்த நர்ஸுமே அந்த ஃபைல் எடுத்துட்டு வராங்க. உண்மையை சொல்ல போனா இங்க பாக்கியாட்ட கொண்டு இங்க பாருங்க இதுல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக மேடம் அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க பாருங்க இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து எப்பவுமே 50 to 50% தான் வாய்ப்பு இருக்கு, நாங்க எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்றோம், ஏன்னா அவரோட கண்டிஷன் சீரியஸா இருக்கிறதுனால அவருக்கு இது ஆனாலும் நாங்க பொறுப்பு இல்லைங்கிறதுக்காக தான் இந்த சீதா சைன் பண்ணோம், சொல்லப்போனா நீங்க தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியாவும் அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாட்ட கை நீட்டுறாங்க. அப்ப ராதிகாவை பார்த்து அந்த நர்ஸுமே, ஏன் மேடம்
அவங்க ஒய்ஃப்னு நீங்க தானே சைன் போட்டிருக்கீங்க, இப்போ என்ன அவங்க கிட்ட கொடுக்க சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் சைன் நீங்க தான் போட்டிருக்கீங்க, நீங்க தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட ராதிகாவுமே கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே வந்துட்டு ரொம்பவுமே கடுப்போடையும் கோபத்தோடையும், இந்த பக்கம் ராதிகாலாம் இந்த ஃபைல்ல சைன் போடக்கூடாது, நீ சைன் போடு, சொல்லப்போனா கோபியை காப்பாத்துறது நீ தான், எப்பவுமே கோபி மேல கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நீ தான் இந்த விஷயத்துல சைன் போடணும், அவெல்லாம் இங்க சைன் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் மறுபடியும் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவோட அம்மாவும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, சொல்லப்போனா ஆல்ரெடி அவ தான் பாக்கியாவை டைவர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக மறுபடியும் பாக்கியா ஒய்ஃப்னு சொல்லி சைன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியாவும் இருந்துகிட்டு, இங்க பாருங்க, கோபிக்கு முக்கியமான சீரியஸ் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால தான் நான் சைன் போட்டேன், இல்லைன்னா நான் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காத ராதிகாவுமே, என்ன பாக்கியா, நான் இல்ல, இதுக்கு மேல என்னோட புருஷனை நான் கைவிட்டுருவேன், நீங்க எப்பவும் போல பழைய மாதிரி கோபி கூட வாழலாம்னு சொல்லி நினைச்சிட்டீங்களா, நான் எப்பவுமே கோபி என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுமே பாக்கியா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க.